இந்து அறநிலைத்துறை அப்படின்றவங்க இல்ல ஒரு அரசாங்கமாகட்டும் ஃபார் தட் மேட்டர் கோர்ட்டுல ஒரு வேலை இல்ல தீபம் ஏத்தக்கூடாது, அதாவது அங்க ஏத்தக்கூடாதுன்னு யாராவது கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்ல வந்து தீபம் ஏத்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா இல்லங்க ஏத்தனங்க அப்படின்னு முன் வந்திருக்கணும் அரசாங்கமும் இந்து அறநிலையத்துறையும். ஒத்துக்கிறீங்களா? ஏன் சொல்றேன்னா, இன்னைக்குதான் வரும்போது ஒரு படம் பார்த்தேன், ஹக்குன்னு ஒரு படம். ஷாபானு ஞாபகம் இருக்கா? அந்த முத்தலாக் சொல்லப்பட்ட ஒரு பெண், அவங்களுக்கு வந்து இந்த ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. கோர்ட் வரைக்கும் போனாங்க. கோர்ட் வந்து செக்ஷன் 125 ஆஃப் சிஆர்பிசி மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி வந்த சில ஜட்மெண்ட்ஸையும் கோட் பண்ணி அது செஷன்ஸ் கோர்ட்லேருந்து அலகாபாத் ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு தீர்ப்பு கொடுத்தாங்க. மக்களுக்காக வேண்டி மக்களுக்காக வேண்டி அந்த தீர்ப்பையே நல்லிஃபை பண்ற மாதிரி அரசியல் சட்ட திருத்தம் கொண்டு வந்தாரு ராஜீவ் காந்தி அவர்கள். கோர்ட் தீர்ப்பை நல்லிஃபை பண்ற மாதிரி. எதுக்காக? மக்களுக்காக. அப்ப இங்க பண்ண மாட்டீங்களா? கோர்ட்ல விளக்கேற்ற கூடாதுன்னு சொல்லியிருந்தாலும் நாங்க ஏத்துவோங்கன்னு சொல்லியிருக்க வேண்டிய இந்து அறநிலையத்துறை இவங்க போய் நிக்கிறாங்க ஏத்தக்கூடாதுன்னு. சரி, நீங்க சொன்னீங்களா சர்வே தூணுன்னு, அந்த மாதிரி சொன்னதே டுபாகூர்னு அந்த ஜட்மெண்ட்ல இருக்குது, பாத்தீங்களா? சரி, நீங்க சர்வே தூண்னு சொல்றீங்க. கவிதாயினி கனிமொழி அவர்களை தான் சொன்னாங்க. HRNC-ல போய் என்ன சொன்னாங்க? உங்க அட்வொகேட் ஜெனரல் போய் என்ன சொன்னாரு? சுப்ரீம் கோர்ட் போறோம் சார். அங்க நீங்க போங்க. அப்ப கவிதாயினி கனிமொழி அவர்கள் சொன்னது பொய்ன்னு உங்க அரசாங்கமே அங்க போயிட்டு அபிடவிட் ஃபைல் பண்ணுது. நீதிமன்றம் சொல்லட்டும் சார். நம்ம நீதிமன்றம் சொல்ல வேணாம், உங்க துறையில தான் போய் சொல்றாங்க. கவிதாயினி கனிமொழி வந்து சர்வே தூண்னு சொல்றாங்க.